கண்களின் கள்ளத்தனங்களையும் பதிவு செய்வோம். உள்ளத்தின் ஊசலாட்டங்களை நாம் பதிவு செய்வோம். எல்லாம் பதிவு செய்யப்பட்டு மறுமையில் உங்களுக்கு ஒரு வினைச்சுவடி வழங்கப்படும். உங்கள் செயல்களுடைய வினைச்சுவடி. அத்தோடு உங்கள் கண்கள், உங்கள் காதுகள், உங்களுடைய கரங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராகவோ உங்களுக்கு சாதகமாகவோ சாட்சி சொல்லும். இந்த சமயத்துல இன்ன நேரத்துல இன்ன செய்தாய் என்று சொல்லும். எப்படி சிசிடிவி நாம் செய்ததை காட்டி கொடுக்கிறதோ அது போன்று சொல்லும். விசாரணை நடக்கும். அப்புறம் உனக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. உன்னுடைய தவறுகள் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன், மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. இறைவன் நாடியவர்களை மன்னிப்பான். இத்தனைக்கு பிறகுதான் தண்டனை. சும்மா நரகத்துக்கு போனான்னு சொல்றது இல்லை. ஆகவே விசாரணைக்கு பின்னர் தானே ஒருவருக்கு தண்டனை. எதுவுமே சொல்லாம நீ போன பிறவியில் இப்படி செஞ்சு அதனாலதான் உனக்கு இது, உங்க அப்பாவோட பாவத்தை நீ சுமக்கிறாய் என்று சொன்னால், அல்லது முதல் மனிதருடைய பாவத்தை நீ சுமக்கிறாய் என்று சொன்னால், அது நீதிக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் பொருந்தி வரவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.